அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வியா அகாடமியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் பிஜிடிஆர்பிக்கான எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஒரு 50 கொஸ்டின் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் முக்கியமான கொஸ்டின் ஆன்சரில் தான் நாம் இந்த வீடியோவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம் நாட்டில் முன் தொடக்க கல்வி எந்த வயது முதல் எந்த வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியான ஆன்சர் 2.5 முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அளிக்கப்படும். இரண்டாவது கேள்வி, முன் தொடக்க கல்வி எந்த நாட்டில் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது? சரியான விடை இங்கிலாந்து. அடுத்தது, குழந்தையின் ஆயுட்காலத்தை நிர்ணயிப்பதில் முதல் எத்தனை வருட கல்வி முக்கியமானது என ப்ரோபெல் கூறினார்? சரியான விடை முதல் 5 வருடம். அடுத்த கொஸ்டின், மரியா மாண்டிசோரி 1907 குழந்தைகளின் இல்லம் ஹவுஸ் ஆஃப் சில்ட்ரன் காசா டி பாம்பனி எந்த நகரில் தொடங்கினார்? சரியான விடை ரோம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் பால்வாடி பள்ளி தொடங்கிய ஆண்டு எது? சரியான விடை 1951. இந்தியாவில் அங்கன்வாடி பள்ளி தொடங்கிய ஆண்டு எது? சரியான விடை 1975. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ICDS தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை அக்டோபர் 2, 1975. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் TIMP தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் இடம் எது? சரியான விடை 1980 மதுரையில் தொடங்கப்பட்டது. குழந்தைகளுக்கான நர்சரி பள்ளிகளை அரசே துவங்கலாம் என பரிந்துரைத்த அறிக்கை எது? சரியான விடை சார்ஜென்ட் அறிக்கை 1944. கல்வி மற்றும் வளர்ச்சி என்ற தலைப்பு வழங்கப்பட்ட கல்விக்குழு எது? சரியான விடை கோத்தாரி கல்விக்குழு 1964. ஆறு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் செயலில் ஈடுபடும் கற்றல் திறனை அடைவது என்ற நோக்கத்தை கொண்ட கொள்கை எது? சரியான விடை ECCE 2013. NEP 2020 வெளிவந்த பின் முன் தொடக்க கல்வியை பொது பள்ளி கல்வியுடன் இணைக்கும் நோக்கத்துடன் அறிமுகமான திட்டம் எது? சரியான விடை சார்டாக் திட்டம். சார்டாக் என்பதன் விரிவாக்கம் என்ன?
Students and teachers holistic advancement through quality education. தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி மையங்களுக்கு உருவாக்கியுள்ள தமிழ் பாடத்திட்டத்தின் பெயர் என்ன? சரியான விடை ஆடி பாடி விளையாடு பாப்பா. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் யாரை மையமாக கொண்டு தொடங்கப்பட்டது? சரியான விடை 6 முதல் 36 மாதங்கள் வரையிலான குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பாலூட்டும் பெண்கள். ஆயிரத்தி 1920ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரான யாருடைய முயற்சியால் 1000 விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான விடை ஏ. சுப்புராயலு ரெட்டியார். ஆயிரத்தி 1920இல் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட முன்னறிவித்த யோசனையை வழங்கிய நீதி கட்சியின் தலைவர் யார்? சரியான விடை சர் பி.டி. தியாகராயர். மதிய உணவு திட்டம் எந்த ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் காமராஜரால் தொடங்கப்பட்டது? சரியான விடை 1956. முன்னாள் முதல்வர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்திய ஆண்டு எது? சரியான விடை 1957. காமராஜர் காலத்தில் மதிய உணவு திட்டத்திற்கு ஒரு குழந்தைக்கு ஆண்டுக்கு ரூபாய் 18 என்ற வீதத்தில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது? சரியான விடை 10 லட்சம். முதலமைச்சரின் சத்துணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரியான விடை 1982. சத்துணவு திட்டம் எந்த ஆண்டு ஜூலை 1இல் திருச்சி மாவட்டம் பாப்பாக்குறிச்சியில் தொடங்கப்பட்டது? சரியான விடை 1982. சத்துணவுடன் 2 வாரங்களுக்கு ஒரு முட்டை வழங்கும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான விடை கருணாநிதி. எந்த ஆண்டு முதல் சத்துணவுடன் வாரம் 5 நாட்களும் முட்டை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? 2008. முதலமைச்சரின் காலை உணவு வழங்கும் திட்டம் எப்போது எங்கு தொடங்கப்பட்டது? சரியான விடை 15/9/2022 அன்று மதுரையில் தொடங்கப்பட்டது. தொடக்கப்பள்ளி கல்வி என்பது எத்தனை ஆண்டுகளை கொண்டது? சரியான விடை 5 ஆண்டுகள். எப்போது இந்திய கல்வித்துறையில் 50% பொறுப்புகள் இந்தியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன?
சரியான விடை 1919. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 உருவாக்கப்பட்ட பொழுது எந்த சட்ட பகுதியின்படி அடுத்த 10 ஆண்டுக்குள் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வழங்க திட்டமிடப்பட்டது? சரியான விடை பகுதி 4 பிரிவு 45. மத்திய கல்வி ஆலோசனை வாரியம் கேப் இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்கான திட்டத்தை எந்த ஆண்டு வெளியிட்டது? சரியான விடை 1944. முதல் இந்திய கல்வி கமிஷன் என அழைக்கப்படும் ஹண்டர் கமிஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1882. ஹண்டர் கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில் எந்த பள்ளிகள் நிறுவப்பட்டன? சரியான விடை இரவு பள்ளிகள். கோத்தாரி கமிஷன் ஆரம்ப பள்ளியானது எவ்வளவு தூரத்திற்குள் இருக்க வேண்டும் என பரிந்துரைத்தது? சரியான விடை 1 கிலோமீட்டர் தொலைவில். கோத்தாரி கமிஷன் இடைநிலை பள்ளி எவ்வளவு தூரத்திற்குள் இருக்க வேண்டும் என பரிந்துரைத்தது? சரியான விடை 2 கிலோமீட்டர் தொலைவில். ஆரம்ப கல்வியில் வீக்கம் மற்றும் கழிவு இருக்கக்கூடாது என கூறிய கமிஷன் எது? ஆரம்ப கல்வியில் வீக்கம் மற்றும் கழிவு இருக்கக்கூடாது என கூறிய கமிஷன் எது? கோத்தாரி கமிஷன். கோத்தாரி கமிஷன் கூற்றுப்படி வீக்கம் என்றால் என்ன? சரியான விடை குழந்தையை பள்ளியில் நிறுத்தி வைத்தல். கோத்தாரி கமிஷன் கூற்றுப்படி கழிவு என்றால் என்ன? சரியான விடை குறிப்பிட்ட வகுப்பில் நின்று விடுதல், அதாவது இடைநிற்றல். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கற்பிக்கும் தரத்தை உயர்த்த நாடெங்கும் மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனம், அதாவது டயட், எப்போது தொடங்கப்பட்டது அல்லது எதுடன் தொடர்புடையது? சரியான விடை புதிய கல்விக் கொள்கை 1986. தேசிய எழுத்தறிவு திட்டம் நேஷனல் லிட்ரசி மிஷன் எந்த ஆண்டுக்குள் 15 முதல் 35 வயதிற்குட்பட்ட எழுத்தறிவற்ற அனைவருக்கும் எழுத்தறிவிக்க இலக்கு என நிர்ணயித்தது? சரியான விடை 1995. எந்த ஆண்டு முதல் அனைவருக்கும் இலவச கட்டாய ஆரம்ப கல்வி என்பது உருவெடுத்து செயல்பட்டு வருகிறது?
சரியான விடை 1999. NEP 2020 புதிய கல்வி கட்டமைப்பு முறை என்ன? சரியான விடை 5+3+3+4. புதிய கல்வி கட்டமைப்பு முறை 5+3+3+4இல் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் அடிப்படை நிலை எத்தனை ஆண்டுகளை கொண்டது? சரியான விடை 5 ஆண்டுகள். 3 ஆண்டுகள் முன்பள்ளி அல்லது அங்கன்வாடி, பின்பு முதல் மற்றும் 2ஆம் வகுப்பு. புதிய கல்வி கட்டமைப்பு முறை 5+3+3+4இல் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் தயாரிப்பு நிலை எந்த வகுப்புகளை உள்ளடக்கியது? விடை 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை. புதிய கல்வி கட்டமைப்பு முறை 5+3+3+4இல் மிடில் ஸ்டேஜ் நடுநிலை நிலை எந்த வகுப்புகளை உள்ளடக்கியது? விடை 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை. புதிய கல்வி கட்டமைப்பு முறை 5+3+3+4இல் செகண்டரி ஸ்டேஜ் மேல்நிலை அல்லது 2ஆம் நிலை எத்தனை ஆண்டுகளை கொண்டது? விடை 4 ஆண்டுகள். கல்வியில் சமவாய்ப்பு என்பது எதை குறிக்கிறது? சரியான விடை சாதி, மதம், இனம், வாழ்விடம், பாலினம் போன்ற வேறுபாடின்றி இலவச கல்வி அளிப்பது சமூக நீதியாகும். இந்திய கல்விக் குழுவின் 4வது ஐந்தாண்டு திட்டக்குழுவின் பரிந்துரைப்படி நடுநிலைப் பள்ளிகள் எப்போது இலவசமாக அளிக்கப்பட வேண்டும் என்றது? விடை தொடக்க கல்வி இலவசமாக பட வேண்டும் என்றும் ஐந்தாண்டு திட்ட முடிவில் நடுநிலைப் பள்ளிகள் அனைத்திலும் இலவச கல்வி அளிக்கப்பட வேண்டும் என கூறியது. கல்வியில் சம வாய்ப்பு அளிப்பதில் மத்திய அரசின் பங்கு என்ன? சரியான விடை மேற்கண்ட அனைத்தும். முன்தொடக்க கல்வி பள்ளிகளில் காணப்படும் கற்பித்தல் முறைகளில் கீழ்க்கண்டவற்றுள் வராதது எது? சரியான விடை உயர் கணித ஆராய்ச்சி. முன்தொடக்க கல்வி மேம்பாட்டிற்காக நாட்டின் எந்த சேவை செயல்பட்டு வருகிறது? சரியான விடை ICDS இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ்.
பின்வருவோரில் குழந்தை கல்வியுடன் தொடர்புடையவர்கள் யார்? சரியான விடை ப்ரோபெல், மாண்டிசோரி, ரூசோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இனி ஒரு நாட்களில் இந்த மாதிரியான முக்கியமான கொஸ்டின் எல்லாத்தையும் வீடியோவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வருவேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.